யாருமே ஃப்ரீயா கொடுத்தா கூட இந்த 4 பொருளை வீட்டுக்கே வாங்கிட்டு வராதீங்க. ஃபர்ஸ்ட் பேக் பண்ணி இருக்கிற ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாம் தயவு செய்து வாங்கி குடிக்காதீங்க. ஏன்னா அதுல 25ல இருந்து 30 கிராம்ஸ் வந்துட்டு லிக்விட் சுகர் மட்டும் தான் இருக்கு. இதை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டே வரீங்க அப்படிங்கும்போது உங்களோட குளுக்கோஸ் வந்து ஸ்பைக் ஆயிடும். சுகரே இல்லாத உங்களுக்கு கூட சுகர் வந்துடும். செகண்ட், அடிக்கடி பசிக்குதுன்றதுக்காக இந்த சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிடுறது. இதுல நிறைய சால்ட் இருக்கு, நிறைய பாம் ஆயில் ஆட் பண்ணுவாங்க, சீப்பான மாவு ஆட் பண்ணுவாங்க. சோ இதை நீங்க தொடர்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா சொல்லவே முடியாத பிரச்சனைகள்லாம் வந்துடும். தேர்ட் என்னன்னா கோலாஸ் கோக்கு சொல்லுவோம்ல, இந்த பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடுறப்போ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்போ ஜாலியா இருக்குல்ல. ஆனா ஒரு கேன் கோக்ல 29 கிராம்ஸ் ஆஃப் லிக்விட் சுகர் இருக்கு. இந்த லிக்விட் சுகர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரக்டோஸ் தான். இந்த ஃப்ரக்டோஸ் வந்துட்டு ஃபேட்டா உங்களோட லிவர்ல போய் ஸ்டோர் ஆயிரும். சோ பின்னாடி கல்லீரல் பிரச்சனை தான். ஃபோர்த் என்னன்னா பிஸ்கெட் தான். காலையில டீ காஃபில பிஸ்கெட் நினைச்சு சாப்பிடுற சுகமே தனிதான். ஆனா அதுல அதிகமா மைதா இருக்கு, சால்ட் இருக்கு, சுகர் இருக்கு, பாம் ஆயில் இருக்கு. சோ இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையில தான் போய் முடியும். இந்த 4 ஃபுட்டையுமே தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க போது அது உங்களுக்கு அடிக்ஷனை கொடுக்கும். அதிகமா அதிகமா அதையே சாப்பிடணும்னு தோணும். சோ நீங்களே நினைச்சாலும் அதை விடவே முடியாது. அது மட்டும் இல்லாம கிரேவிங்ஸ், அடிக்கடி ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிக்கும். என்னங்க பண்றது, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, அப்ப இதெல்லாம் சாப்பிடவே கூடாதாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். சாப்பிடுங்க. என்னைக்காவது வெளியே போறீங்களா, இல்ல எமர்ஜென்சியோ சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம். ஆனா அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு நீங்களும் கெடுத்து மத்தவங்களையும் கெடுக்காதீங்க. ஏன்னா நம்ம வீட்டுல சும்மா இருக்கிறப்போ நம்ம எதை பாக்குறோமோ அது மேலதான் டெம்டேஷன் அதிகமா இருக்கும். சோ அதை பார்த்து நீங்க அதை தான் சாப்பிடுவீங்க. கண்டிப்பா உங்க வீட்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ இந்த 4 ஃபுட்ல ஏதாவது ஒண்ணு அடிக்கடி சாப்பிடுவாங்கல்ல, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. என்ன பசி எடுத்தாலும் வெறும் வயிற்றுல இந்த 5 உணவை தயவு செய்து சாப்பிடாதீங்க. ஃபர்ஸ்ட், தக்காளி வெறும் வயிற்றுல எடுக்காதீங்க. அதுல ஹை அசிட்டிக் இருக்கு அப்படின்றனால உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ இரிட்டேஷனோ இருக்கும். தக்காளி உணவுகளோட சேர்த்து சாப்பிடுங்க. செகண்ட், காஃபியோ டீயோ பிஸ்கெட்ல நினைச்சு வெறும் வயிற்றுல காலையில சாப்பிடுவாங்கல்ல, அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா அதுல ஹை அசிட்டிக் கண்டென்ட் இருக்கு. உங்க வயிற்றுல இருக்கிற ஆசிட மேலும் அதிகப்படுத்தும். இந்த வயிறு பிரச்சனை, வயிறு தொந்தரவு, இந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், கண்டிப்பா டீ காஃபி வெறும் வயிற்றுல குடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. தேர்ட், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சோ கிரேப்ஸோ இல்ல லெமனோ வெறும் வயித்துல எடுத்துக்க வேண்டாம். அதுல ஹை ஆசிட் கண்டென்ட் இருக்கிறனால உங்களோட ஸ்டொமக்ல இருக்கிற லைனிங்கை வந்துட்டு இரிட்டேட் பண்ணிரும். இது மூலியமா உங்களுக்கு அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த், தயிரோ இல்ல யோகட்டோ இதெல்லாம் வெறும் வயித்துல எடுத்துக்க வேண்டாம். அதுல ப்ரோபயோட்டிக் இருக்குதான், குட் பாக்டீரியா தான், பட் அதுல ஹை அசிடிக் இருக்கு அப்படின்றனால உங்களோட டைஜஷன் ப்ராப்ளமா அதுவே கிரியேட் பண்ற மாதிரி ஆயிரும். எப்பயுமே உணவுகளுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க, இல்ல உணவுகளோட நீங்க கேர்டோ யோகட்டோ எடுத்துக்கலாம். ஃபிஃப்த், ரா வெஜிடபிள் சாலட். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வயித்துல ராவா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. சோ தட் அது டிஃபிகல்ட்டா இருக்கும் டைஜஸ்ட் பண்றதுக்கு. சோ இதனால உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி உணவுகளை பத்தி தெரியாத நிறைய விஷயம் டெய்லியும் தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஹாய், இப்ப நிறைய பேர் நினைச்சு பயந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சுகர் வந்துருச்சு அப்படின்றதுக்காக மாத்திரை மூலியமாவோ இல்ல இன்சுலின் மூலியமா மட்டும் தான் அதை நம்மளால சரி பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. உங்களோட உணவு பழக்கங்களை மாத்திரை மூலியமா 100% அதை நம்ம ரிவர்ஸே பண்ண முடியும். அதே மாதிரி பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கும், இன்சுலின் அதிகமா இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிரெக்னென்ட் ஆக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இல்ல நிறைய வியாதிகளோ இல்ல வேற எதுவும் விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை உணவு பழக்கங்கள் மூலியமா சரி பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. நான் உங்களை ரீச் பண்றேன்.